Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா மீண்டும் இந்தியா போஸ்ட் GDS வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிப்ரவரி 10 ல இருந்து மார்ச் 3 ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படினு வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. சோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா indiapost.gdsonline.gov.in இந்த வெப்சைட்லயே வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஓவரால் இந்தியாவுக்கும் பார்த்தீங்க அப்படினா 21413 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2200க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் வந்து படிச்சிருந்தா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் இதான் வந்து மாடல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2025க்கான இந்தியா போஸ்ட் GDS டெக்ஸ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 10/2/2025 3/3/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ மிஸ்டேக்ஸ் வரதுனால கரெக்ஷன் விண்டோ வந்து அதுக்கு தனியாக டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் 3ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி முடிச்சதுக்கப்புறம் 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டு BPM பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அதுக்கான பதவிகள் ப்ரொமோஷன்ஸ் என்ன ஒர்க் அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ABPM அதற்கான ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்ஸ் வாக் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சேலரி பொறுத்தளவுக்கு BPMக்கு 12,000லேருந்து 29,380, ABPM டெக்ஸ் வாக்கு 10,000லேருந்து 24,470 அப்படிங்கிற சேலரி வித் கவர்மெண்ட்டோட அதர் அலவன்ஸும் சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் TRCS ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் மினிமம் 18 மேக்ஸிமம் 40 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் SC ST OBC EWS PWD அண்ட் அதில் அடிஷ்னல் கேட்டகரிக்கு தனித்தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக மேக்ஸ் இங்கிலீஷ் கண்டக்டட் பை ஆர்கனைசேஷன் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா 10th வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தமிழ் படிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணால் தமிழ் படிச்சிருக்கணும். நீங்கள் வேறு ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஹிந்தி ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா ஹிந்தி அப்ளை பண்ணலாம். இதான் வந்து இதுவாக வந்து தகுதியாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னு வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும், சைக்கிள் ஓட்ட தெரியணும், மீன்ஸ் 2 வீலர், அடிக்யூட் மீன்ஸ் ஆஃப் லைவ்வுட். இந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கான வாழ்வாதாரம் இருக்கணும் அப்படின்னு வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கைஸ் இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே லோக்கல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக தமிழ் 10th வரைக்கும் நீங்கள் ஒரு சப்ஜெக்டை படிச்சுன்னா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 21,400 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,292 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 2,292 அப்படிங்கிறனா தமிழ்நாட்டுக்கான வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேட்டகரி வைஸ் வேகன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான வேகன்சி நோட்டிஃபிகேஷன். ஓகே கைஸ் இதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டேட்டா நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இதில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. உங்கள் மொபைல் நம்பர் வேலிடேட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே அப்ளை ஆன்லைன் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை ஆன்லைன் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு என்ன சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தயவுசெய்து லேப்டாப்லேயே பண்ணுங்கள், மொபைலில் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதான் வந்து ப்ரொசீஜர். எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிங்க ஏதாவது எரர் வந்துட்டாலும் ஸோ கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க 6th மார்ச்லேருந்து 6th மார்ச் to 8th மார்ச். அப்போ வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஃபஸ்ட் டைமே எந்த மிஸ்டேக்கும் வராமல் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட்.